ஒரு காலத்தில் பிரம்மனிற்கும் விஷ்ணுவிற்கும் இடையே யார் சக்தியில் பெரியவர் என்ற வாதம் ஏற்பட்டு அது போராக மாறியது. பின்பு சிவன் நெற்றிக் கண்ணில் இருந்து தீ புறப்பட்டு அக்னி லிங்கமாக உருவெடுத்து விஷ்ணு மற்றும் பிரம்மனுக்கு இடையே தோன்றி இந்த அக்னியின் ஆரம்பம் மற்றும் முடிவு இவற்றை யார் கண்டறிந்து வருகிறார்களோ அவரே பெரியவர் என்று சிவன் கட்டளையிட்டார். பிரம்மன் ஆரம்பத்தை தேடி அன்னப்பறவை உதவியுடன் சென்றார். விஷ்ணு வராகி ரூபமாக அக்னியின் முடிவை தேடி சென்றார். ஆனால் இருவராலும் ஆரம்பம் மற்றும் முடிவை கண்டறிய முடியவில்லை. பிரம்மா தாழம்பூ உதவியுடன் தான் அந்த அக்னி ஆரம்பத்தை கண்டறிந்து விட்டதாக சிவனிடம் வந்து சொல்லும்படி கட்டளையிட்டார். தாழம்பூ சிவனிடம் வந்து பிரம்மன் அந்த ஆரம்பத்தை கண்டறிந்து விட்டார் என்று சிவனிடம் பொய் கூறினார். சிவன் பிரம்மன் பொய் கூறுவதை அறிந்த பிறகு தாங்கள் உரைப்பது பொய் என்று கூறினார். ஆனால் பிரம்மன் அகந்தையில் சிவனையும் எதிர்த்து பேசினார். கடும் கோப கொண்ட சிவன் பைரவர் ரூபம் எடுத்து பிரம்மனின் அகம்பாவம் ஆணவம் செருக்கு நிறைந்த 5ஆம் சிரத்தை கொய்தார். மனிதர்கள் பூஜித்து வணங்கும் இடத்தில் இருந்து பொய் கூறி இவ்வாறு அகம்பாவத்துடன் நடந்து கொண்டதற்காக இனி பிரம்மனுக்கு பூஜை இல்லை என்று சிவன் கூறினார். அதனால் இன்றளவும் பிரம்மனுக்கு அதிக அளவில் கோயில் இல்லை.